அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒர்க் வித் ஏஐ அண்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. இதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அல்கோடோ பற்றி, சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் சம் பேசிக்ஸ் போன சண்டேயில் சம் பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போ மற்ற பேசிக்ஸ்லாம் பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறோம். பாக்ஸ் மாதிரி வந்துச்சுட்டா இப்போ இதை ஆன் பண்ணால் கீழே போயிடும். சரி, இப்போ ட்ரஸ்டர் ட்ரூல அப்ளை பண்ணுறோம். இப்போ இது என்ன ஆகுனா அன்டூ பண்ணுறோம். என்ன ஆகணும், மூவ் பண்ணுறோம். இப்போ ஒரு ட்ரஸ்டர் டூல் அப்ளை பண்ணுறோம். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரஸ்டரோட டைரக்ஷனை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். ட்ரஸ்டர் இப்போ அதில் கண்ட்ரோலர் இருக்குது, ஸ்கிரிப்ட் மெனுலாம் இருக்குது. சரி, ஸ்கிரிப்ட் மெனுலாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ட்ரஸ்டரோட நியூட்டன் அதிகம் ட்ரஸ்ட் ஃபார் ஜாமெட்ரி ரொட்டேஷன். சரி, இதை எடுத்துறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இது மூமெண்ட்டை நோட் பண்ணுறோம். மூவ் ஆகல. சரி, இப்போ அடுத்ததா ட்ரஸ்டர் டூலை டெலீட் பண்ணிட்டோம். திரும்பவும் ட்ரஸ்டர் டூலை என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். இது ரொட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ட்ரஸ்டர் டூலை ரொட்டேட் கொண்டு வரோம். இது மாதிரி இது பண்ணிட்டோம். சரி, ரொட்டேட் பண்ணிட்டோம். போயிட்டு இருக்குது. சரி, இது போகிறத என்ன ஆயிருது, இது பண்ணிக்கலாம், அன்டூ பண்ணிக்கலாம். மூவ் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நாம் இதை மூவை யூஸ் பண்ணி தூக்கி போட்டால் அப்படி போயிடுது. சரி, இதை அன்டூ பண்ணலாம். திரும்பவும் ஃபோர்ஸு ட்ரஸ்டர் டூல். அப்போ நம்ம இந்த ட்ரஸ்டர் டூலை இது மூவ் பண்ணலாம். இது மூவ் பண்ணிட்டோம். மூவ் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதாகுது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணணும். இந்த ஹேண்ட் இருக்கிறது இந்த டிகர் ஆனால் தான் ஆகுது. ப்ளே ஆகும்போது இல்லைன்னா இது ஆகாது. சரி, இப்போ நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். மூவ் ஆகலை. இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது ஓரளவுக்கு. இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்றோம்னா, வேற டூல் பார் யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறோம். இப்போ பாக்ஸ் மாதிரி வந்துச்சிட்டோம். அடுத்தது இன்னொரு பாக்ஸ் வரைகிறோம். இப்போ இந்த இது ஸ்பாஞ்சிஃபை அப்படின்னு இருக்குது. இது ஸ்பாஞ்சிஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓ,
பறந்துருச்சு. இதில் வேற ஏதாச்சும் நம்ம டூல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மூவ் டூல் எடுத்தாந்து இங்கே வச்சுக்கலாம். பண்ணிவிடலாம். இது ஸ்பாஞ்ச் வை ஆகுது. ஸ்பாஞ்ச் பைன்னு தெரியும். ஸ்பாஞ்ச் மாதிரி எலாஸ்டிக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ இதாக பாருங்க. இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணுறோம். மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த ஸ்பாஞ்ச் ஃபை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ திரும்ப ஸ்பாஞ்ச் மாதிரி எலாசிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம். சரி, நல்லா அழுத்தி வச்சுட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பாஞ்ச் இதாயிடுச்சு. அது 2 பிரேக் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, அது அட்ராக்ஷன் ஆகி இப்போ இது மேஜிக் நடக்கிற மாதிரி நாம் இது பண்ணலாம் இந்த டூலை யூஸ் பண்ணி. சரி, இப்போ அடுத்தது இது ஸ்பாஞ்ச் ஃபைலிருந்து ரிமூவ் பண்ணுறோம். எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஏதாச்சும் டூல் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை நாம் என்ன பண்ணுறோம், இதை இதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இதை அட்ராக்ஷன் அதிகரிக்கிறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்பியரன்ஸில் போகிறோம். அப்பியரன்ஸில் போனோன்னே மெட்டீரியல் போய் அட்ராக்ஷன் அதிகரிக்கிறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது போய் அட்ராக்ஷன் ஆயிடுது. இதோட மெட்டீரியல் இது பண்ணால் அட்ராக்ஷன் இதாகிடுது. அட்ராக்ஷன் ஆகுது. சரி, இது மாதிரி பண்ணலாம். அட்ராக்ஷன் மேக்னெட்டை நம்ம உற்பத்தி பண்ணலாம். மேக்னெட் கூட பண்ணிக்கலாம் மேக்னெட்டுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 0 கொண்டாந்துட்டோம். 0 கொண்டாந்துட்டு இதை மூவ் பண்ணுறோம். இது மூவ் பண்ணிட்டு ஆனால் இப்போ அட்ராக்ஷன் ஆகல. இப்போ அட்ராக்ஷன் ஆகுதுன்னு தெரியுது. இந்த இடத்துக்கு வச்சுக்கிறோம். திரும்பவும் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இந்த எப்படி அட்ராக்ஷன் ஆகும். இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு இந்த அட்ராக்ஷன், இந்த இடையில இருக்கிறது அட்ராக்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இடையில இருக்கிறது அது அதோட பெருசாக இருக்குது, அதனால அட்ராக்ஷன் ஆகல. சரி, அதாவது இந்த பாக்ஸ் என்ன ஆகுது, இந்த பாக்ஸ் இதோட சிறுசாக இருக்குங்காட்டி நம்மளால அட்ராக்ஷன் பண்ண முடியல. அதை இது அட்ராக்ஷன் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ மெட்டீரியல் போகிறோம், அட்ராக்ஷன் அதிகரிக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அட்ராக்ஷன் ஆயிடுது. ஓகே, இப்போ மெட்டீரியலுக்கு போகிறோம், அந்த அட்ராக்ஷனை குறைச்சிடும். அட்ராக்ஷன் அப்படியே இருக்கட்டு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் வரைகிறோம், சின்ன பாக்ஸா. இப்போ எது இதாகல, இப்போ எதுவுமே நடக்கல. சரி, இதை டெலிட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டெலிட் பண்ணும்போது அட்ராக்ஷன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இது ஒரு அட்ராக்ஷன். மெட்டீரியல் போய் அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் அட்ராக்ஷன் ஆகலை. ஃபுல்லாக நம்ம வச்சுறோம். இது எப்படி அட்ராக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. சரி, இப்போ இது
இப்போ இது என்ன நடக்குதுன்னு அப்போ அட்ராக்ஷன் ஆயிடுது. சரி, திரும்பவும் இது பண்ணலாம். அப்போ அது அட்ராக்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ அதை ஒரு மேக்னெட் மாதிரி நாம் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியுது. அட்ராக்ஷன் இது. சரி, இப்போ நாம் ஒரு கில்லர் ஆப்ஜெக்ட் உருவாக்குறோம். ஆமா, என்ன பண்றோம், கில்லர் ஆப்ஜெக்ட் உருவாக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்றோம். இந்த இடத்துக்கு மெட்டீரியல் அட்ராக்ஷன் 0 பண்ணிட்டோம். சரி, இப்போ அட்ராக்ஷன் ஆகுதா இல்லைன்னு பார்க்கலாம். அதோட அட்ராக்ஷன் ஆயிடுது. இதுக்கு இதனால அட்ராக்ஷன் ஆயிடுது. இப்போ இந்த ஃபோர்ஸ் கீழே பிடிச்சி தள்ளுது. அதே நாம் என்ன பண்றோம்னா, கொஞ்சம் நகர்த்துறோம். இதை என்ன பண்றோம்னா ரொட்டேட் பண்றோம். இப்போ இதை கொஞ்சம் மேலே வைக்க வச்சிடும். இதுவும் அட்ராக்ஷன் ஆயிருது. அட்ராக்ஷன் ஆகுது. இந்த ட்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட் ஃபோர்ஸ் ட்ரஸ்ட் மேக்ஸிமம் கொடுத்துறோம். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அது இந்த பக்கம் போயிடுச்சு. ட்ரஸ்டிங் ஃபோர்ஸ். சரி, இப்போ இது மேக்ஸிமம். அடுத்தது இப்போ இது என்ன பண்ணா, ஒரு ஆப்ஜெக்ட் நாம் உருவாக்குறோம். இது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை, நாம் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடலாம். இதோட அட்ராக்ஷன் அப்பியரன்ஸு மெட்டீரியல் போய் அட்ராக்ஷன் 0 பண்ணிடும். எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வெளியே வந்துருச்சு. இப்போ அட்ராக்ஷன் ஆகல. இப்போ அட்ராக்ஷன் ஆகல, எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு. சரி, இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, இது அட்ராக்ஷன் பண்ணுறோம். இந்த மெட்டீரியலை என்ன பண்ணுறோம், இப்போ இதை என்ன பண்ணுறோம், இடையில இருக்கிறத நாம் ஒரு மாத்திரம் கொல்யூஷன் லேயர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். என்ன ஆகுதுமா, கீழே போயிடுச்சு. கொல்யூஷன் லேயர் எடுத்துக்கிட்டா என்ன ஆகுது, கீழே போயிடுச்சு. சரி, திரும்பவும் கொண்டாடுறோம். திரும்பவும் கொண்டாந்துடும். சரி, அன்டூ பண்ணிட்டா. அன்டூ பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இது மூவ்மெண்ட் பண்ண வேணும். அதனால கொல்யூஷன் லேயர் போய் பி கொடுத்துட்டு ஏ லேயர் எடுத்து விட்டுறோம். ஓகே, இப்போ நாம் என்ன இது எதுவும் ஆகல, இப்போ கீழே போகல. இப்போ நாம் இதை யூஸ் பண்ணுறோம். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி போகுதுன்னு பாருங்க. அதெல்லாம் போகணும். இப்போ இது என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாரு, இது டச் பண்ணா இது ஆகுது. ஆனா இது எதுவுமே கொலைட் ஆகாத போகுது பாருங்க. இது கொலைட் ஆகாத போகலாம். ஆனா இது டச் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது அடிச்சு இது ஆகுது. இப்போ கொலைட் ஆகுது. இது மூலம் கொலிஷன் லேயரு கொலைட் ஆகல அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது கூட இது வந்தாலும் கொலைட் ஆகாது, ஆனா இது கொலைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். கொல்யூஷன் இல்லாதவங்க கொல்யூஷன் இது பாஸ் பண்றவங்க இது பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு படம் வரையலாம். இன்னொரு படம் வரையலாம். இது மெட்டீரியல். இப்போ டென்சிட்டி குறைக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மேலே போகும். அது டென்சிட்டி அதிகரிச்சுன்னா கீழே வருது. இது எப்படி இருக்குது பாருங்க.
இப்போ இதோட டென்சிட்டி குறைச்சிடலாம். மெட்டீரியலுக்கு போய் நாம் என்ன பண்ணுறோம், டென்சிட்டி குறைக்கிறோம். மாஸ் குறைச்சா டென்சிட்டி மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எதுவும் ஆகல. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், மெட்டீரியலுக்கு போகிறோம். மெட்டீரியலுக்கு போய் டென்சிட்டி குறைக்கிறோம். ஆக மாட்டேது, சேஞ்ச் ஆக மாட்டேது. இப்போ எந்த மெட்டீரியல் இது செலக்ட் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறோம், சேஞ்ச் ஆக மாட்டேது. சரி, இப்போ மெட்டீரியல் கிளாஸ் செலக்ட் பண்ணுறோம், அதை டென்சிட்டி குறைக்கிறோம். சரி, இது சேஞ்ச் ஆகலை. கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டோம், அதோட டென்சிட்டி குறைக்கிறோம். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏதாவது சேஞ்ச் ஆகுதா இல்லைன்னு பார்க்கலாம். இது சேஞ்ச் ஆகல, சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ டென்சிட்டி குறைச்சிட்டா சேஞ்ச் ஆகல. சரி, இது கொண்டு வரல. இது டென்சிட்டி குறைக்கல, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஹீலியமாக மாற்றலாம். அப்போ என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இது எது சேஞ்ச் ஆகல, சேஞ்ச் ஆகலன்னு தெரியல. பழையபடி கொண்டு வந்துடலாம். மெட்டீரியல் நாம் என்ன பண்ணுறோம், டென்சிட்டி குறைக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டென்சிட்டி குறைச்சாச்சு. டென்சிட்டி குறைச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எது சேஞ்ச் ஆகல. திரும்ப டென்சிட்டி குறைக்கலாம். டென்சிட்டி குறைஞ்சா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வரும், கீழே வந்து அதாவது இப்போ எப்படி இதாவது திரும்பவும் கீழே விடுவோம். டென்சிட்டி நம்ம குறைக்கிறோம், என்ன ஆகுதுன்னு பாருங்க. டென்சிட்டி குறைச்சோன்னே என்ன ஆகுது, மேலே போகுது, அப்புறம் கீழே வருது. இது மாதிரி நம்ம மெட்டீரியலோட மேஜிக் பண்ணலாம். இது மெட்டீரியலோட டென்சிட்டி குறைச்சா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ டென்சிட்டி குறையும் போது மாசும் இந்த இடத்துக்கு குறைய ஆரம்பிக்கும். டென்சிட்டி அதிகரிக்கும் போது மாசு அதிகரிக்குது, அதை பார்த்தோம். அதே மாதிரி டென்சிட்டி குறையும் போது என்ன மாசு குறையுது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா மாசும் டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறத நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி, வணக்கம்.